அனைவருக்கும் வணக்கம். இந்த வருடத்திற்கான அதாவது 2026க்கான சித்ரா பௌர்ணமி இந்த வெள்ளிக்கிழமை மே 1 அன்னைக்கு வருது. இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஒரு முடிச்ச நம்ம பணம் வச்சு எடுக்கிற இடத்துல வைக்கிறதுனால கணவரோட வருமானம் பெருகி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வீட்டில் நல்ல சுபிக்ஷ நிகழ்ச்சிகள் நடைபெறும். பணம் பெருகி கொண்டே இருக்கும். பண வரவு அதிகரிக்கும். தொழிலில் நல்ல ஒரு லாபம் உண்டாகும். இந்த ஒரு முக்கியமான மூட்டையை நீங்கள் பணம் வச்சு எடுக்கிற இடத்துல இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் சுக்கிர பகவானுக்கு உகந்த இந்த வெள்ளிக்கிழமையில் நீங்கள் இதை செய்கிறதுனால உங்களுக்கு பண உயர்வு அப்படிங்கிறது ஏற்பட்டுகிட்டே இருக்கும். கணவரோட சம்பளம் உயர்ந்துக்கிட்டே இருக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு கண்டிப்பாக வேலையில் நல்ல வேலை கிடைக்கும். கை நிறைய சம்பளம் வாங்குகிற வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னாக்கா சம்பள உயர்வு அதிகரிக்கும். அதனால தாங்க இந்த சுக்கிர பகவானுக்கு உகந்த இந்த வெள்ளிக்கிழமையில் அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் நம்ம இந்த தாந்திரிக வழிபாடை செய்யணும். சித்ரா பௌர்ணமி அப்படின்னாலே சித்திரகுப்தன் அவதரித்த நாள் அப்படிங்கிறது தெரியும். சிவ வழிபாடு சிவபெருமானை வழிபடுறது மிக மிக விசேஷம். அதே போல் முருக பகவானை வழிபாடு செய்கிறது நல்ல ஒரு விசேஷம். உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். மகாலட்சுமி தேவியாருக்கு உகந்த நாள் இந்த வெள்ளிக்கிழமை. அதே போல் சுக்கிர பகவானை வழிபடுறது சுக்கிர வாரம் வெள்ளிக்கிழமையில் வர்றதுனால இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யறதுனால நம்மளுடைய கஷ்டங்கள் குறைந்து கடன் சுமைகள் குறைந்து வருமானம் பெருகும். அதனால தான் இந்த முக்கியமான நாளில் இந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யணும். இந்த முக்கியமான நாளில் நம்மளோட பாவ மூட்டைகள் எல்லாம் போய் நம்மளுக்கு நல்ல நிலைமை ஏற்படுறதுக்கும் தெரியாமல் செய்த பாவங்கள் போகிறதுக்கும் இந்த சித்திரகுப்தன் அப்படிங்கிறவர் நம்மளோட பாவ கணக்குகளை பார்க்குறவர். பாவ புண்ணிய கணக்குகளை பார்த்து நமக்கு நல்லது கெட்டது எல்லாமே அமைச்சு கொடுக்குறவர். நமக்கு நம்மளுடைய இதை கணிக்கிறவர் இந்த சித்திரகுப்தர் தான். அதனால தான் இந்த மூட்டையை இந்த முடிச்சை நம்ம வைக்கிறதுனால அன்றைய தினத்தில் வைக்கிறதுனால பணம் பெருகுவதோடு நம்மளோட பாவங்களும் குறையும். அதனால தான் இந்த முக்கியமான இந்த மூட்டையை வச்சு சின்ன ஒரு முடிச்சை வச்சு நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்கிறோம். ஒரு பித்தளை தாம்பாள தட்டி எடுத்துக்கோங்க. பூஜை அறையில் எப்பொழுதும் போல் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே, அதாவது சந்திர பகவான் முழு நிலவாக அன்றைக்கி தான் தெரிவார். அந்த நேரத்தில் தான் நம்ம இந்த வழிபாட்டு முறையை செய்யணும். அவர் எப்போ முழு நிலவாக தெரிகிறாரோ அந்த நேரத்தில் இந்த வழிபாட்டு முறையை கண்டிப்பாக செய்கிறது நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். மேலும் மேலும் நம்மளுடைய பொருளாதார நிலை உயரும். கணவரோட வருமானம் நல்ல ஒரு பெருகி நல்ல ஒரு மேம்பாட்டுக்கு வரும். அதனால் இந்த 6 மணிக்கு மேலே நீங்கள் எப்பொழுதும் விளக்கேற்றுற மாதிரி நீங்கள் விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இல்லைனா எப்பொழுதும் போல் நீங்கள் நல்லெண்ணெய் தீபமே ஏற்றலாம். அதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏற்றி வச்சுட்டு ஒரு பித்தளை தாம்பாளம் எடுத்துக்கோங்க. அது மேலே ஒரு வெள்ளை துணி, சுத்தமான துணியை நீங்கள் அதில் ஒரு சின்ன துண்டு துணியை அதில் நீங்கள் போட்டுருங்க. இந்த வெள்ளை அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு மிக உகந்த ஒரு கலர் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிர பகவானுக்கு மஞ்சள் கலரும் எடுத்துக்கலாம். மஞ்சள் துணி இருந்தால் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா பரவாயில்ல, வெள்ளை துணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, வெள்ளை கலர் எடுத்துக்கோங்க. அதில் பச்சரிசி கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இந்த பச்சரிசிக்கு அவ்வளோ ஒரு மகத்துவமே இருக்குது. அதிர்ஷ்டத்தை கொண்டு வரக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு மிக உகந்தது இந்த பச்சரிசி. அதனால தான் இந்த பச்சரிசியை நம்ம முன்னாடி வைக்கிறோம். அது கூடவே ஒரு 3 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பட்டை அது கூட வச்சுக்கோங்க. ஒரு 5 ரூபாய் நாணயம். இந்த 5 ரூபாய் நாணயம் எதுக்கு அந்த நாளில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னாக்கா, பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பணவரவு நமக்கு எப்பவும் இருந்துக்கிட்டே இருக்கணும். அதுவும் முக்கியமான அந்த சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கிரவார வெள்ளிக்கிழமை, அந்த வெள்ளிக்கிழமையில் வர்ற இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் இந்த மூட்டையை நம்ம ரெடி பண்ணி இந்த காசை வச்சு நம்ம வழிபாடு செய்கிறதுனால பொன் பொருள் சேரும், தனதானியம் சேரும், பணம் பெருகி கொண்டே இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் இதை நம்ம இந்த காயினையும் இந்த 5 ரூபாய் காயினையும் நம்ம அதில் சேர்க்குறோம். கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதோடு சேர்த்துருங்க. மஞ்சள் தூள் இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லை மஞ்சள் கிழங்கு இருந்தால் கூட அது கூட நீங்கள் சேர்த்து முடிச்சா போட்டு வச்சிடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த 5 பொருள்களும் மிக முக்கியமான மங்களகரமான பொருள்கள். இந்த மஞ்சளுக்கு இந்த நாளில் வாங்குறதுனால அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்குது. மாங்கல்ய பலம் கூடவும், கணவரோட ஆயுள் நீடிக்கவும், வீட்டில் மங்களகரமான நிகழ்ச்சிகள் நடக்கவும் நம்ம இந்த மஞ்சள் பொடியை வைக்கிறோம். நம்மளோட பணவரவு அதிகரிக்கிறதுக்கும் பணத்தை ஈர்த்து கொடுக்கறதுக்கும் இந்த 5 முக்கியமான பொருள்களும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவைங்க. அதனால தான் இந்த 5 பொருள்களை நம்ம எடுக்க சொல்லணும். இந்த 5 பொருள்களும் உங்கள் வீட்டிலே உள்ள முக்கியமான பொருட்கள் தான். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு கடையில் போய் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஆனால் சிம்பிளான பொருட்கள் தான். ஆனால் பலன் பார்த்திங்கன்னா அதுக்கு மிக அதிகமான பலன்கள் இருக்குது. அதனால தான் இதை இந்த முக்கியமான சித்ரா பௌர்ணமி நாளில் கண்டிப்பாக இதை நம்ம ரெடி பண்ண சொல்கிறோம். இதை அப்படியே ஒரு முடிச்சா போட்டு
இந்த முடிச்சு அப்படியே பூஜை அறையிலேயே இரவு முழுவதும் வச்சுடுங்க. வச்சுட்டு காலையில் வச்சுட்டு நீங்கள் எப்பொழுதும் போல் உங்களோட வழிபாட்டு முறையை செஞ்சுட்டு தீப ஆராதனையை எப்பொழுதும் போல் காமிங்க. அந்த மூட்டைக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சுடுங்க. மங்களகரமாக இருக்கும், அதனால் வச்சுருங்க. வச்சுட்டு பூஜை அறையில் வச்சு உங்களோட தூப ஆராதனையை காமிச்சு முடிச்சுட்டு அன்னைக்கு இரவு முழுவதும் அந்த மூட்டை அப்படியே பாதத்திலேயே சாமியோட பாதத்திலேயே அப்படியே எல்லா கடவுளோட அனுக்கிரகமும் கிடைக்கும். அதனால் பொதுவாக பூஜை அறையில் இருக்கட்டும். காலையிலே எழுந்து குளித்து முடிச்சுட்டு சுத்தபத்தமாக இருக்கிற பட்சத்தில் தான் நீங்கள் அதை வந்து எடுக்கணும். எடுத்து உங்களோட பணம் வச்சு எடுக்கிற இடத்துல நீங்கள் அதை கொண்டு போய் நீங்கள் வச்சுடுங்க. நீங்கள் வச்சுட்டு எப்போவும் நீங்கள் வெள்ளி செவ்வாயில் சாம்பிராணி போடும் பொழுது கொண்டு போய் இதுக்கும் நீங்கள் காமிச்சிட்டு வாங்க. இது வந்து வீணாக பொருட்கள் கிடையாது, சீக்கிரம் வீணாக போயிடாது, எடுத்து போடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. இது பாட்டுக்கு அப்படியே வந்து உங்களோட பீரோவிலே இருக்கலாங்க. நீங்கள் வெள்ளி செவ்வாய் நல்ல நாள் பெரிய நாள் வந்து இப்போ பூஜை புனஸ்காரம் செய்யும் பொழுது, அதாவது தூபதீப ஆராதனை காமிக்கும் பொழுது அதுக்கும் கொண்டு போய் பீரோவில் நீங்கள் இந்த மூட்டைக்கும் காமிங்க. இதனால் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு தனதானியம் ஏற்பட்டு பொன்பொருள் சேர்ந்து நல்ல ஒரு வளமான சுபிக்ஷமான ஒரு நிலைமை ஏற்படும். பணத்துக்கு என்றைக்குமே தட்டுப்பாடு இருக்காது. கணவரோட வருமானம் பன்மடங்கு இதனால் பெருகி நல்ல ஒரு நிலைமைக்கு வருவீங்க. அதே போல் பிள்ளைங்களுக்கு வேலை கிடைக்கணும், நல்ல ஒரு கை நிறைய சம்பளத்தோட வேலை கிடைத்து வருமானத்துக்கு நல்ல ஒரு வழியை வகுத்து கொடுக்கும். நம்ம சேனலை யாரும் ஃபாலோ பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி.